போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. 「 ी प
தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்று நாம் நமது அற்புத குழந்தை இயேசு மகிமையாக தமது திருக்காட்சியை இந்தியாவிலே முதன்முறையாக வெளிப்படுத்திய மகிமையின் திருத்தலமாம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கிறோம். இத்திருப்பலியானது மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கிலும் வாழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்காக சிறப்பாக ஒளிபரப்பாகிறது. மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியானது மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் வாழ்கின்ற எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய ஆன்மீக எழுச்சிக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுக்கிற நம் ஒவ்வொருவரையும் அற்புத குழந்தை இயேசு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவெளிப்பாட்டில் இறைவார்த்தை நம்மை நீதி, இரக்கம் மற்றும் அன்பின் உயர்ந்த பாதைக்கு அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை அநியாயமாக பறிக்க விரும்பிய ஆகாபின் பேராசையையும் அதனால் ஏற்பட்ட அநீதியையும் காண்கிறோம். இது பிறரின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் தீமைக்கு தீமையால் பதிலளிக்காதீர்கள் என்றும் பழி வாங்குதலுக்கு பதிலாக அன்பு, பொறுமை மற்றும் தாராள மனப்பான்மையுடன் நடக்குமாறும் அழைக்கிறார். இது மனித இயல்புக்கு கடினமாக தோன்றினாலும் இதுவே இறையாட்சியின் வழி என்பதை அவர் நமக்கு கற்பிக்கிறார். ஆகவே நமது வாழ்க்கையில் இருக்கும் பேராசை, கோபம், பழிவாங்கும் மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் அன்பையும் மன்னிப்பையும் வாழ்வில் செயல்படுத்தும் அருளை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவா உமையது நோக்கி இருப்போரின் ஆற்றல் ஆனவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நபோத்து, ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்திடம் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழிமனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்ட செய்யுங்கள். பின்னர் அவனிடம் வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதி இருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது இந்த இழிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிராக உட்கார்ந்தனர். அந்த இழிமனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே
கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்து அருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்து அருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்து அருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்து அருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்து அருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்து அருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுக்கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் ஆடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள்.
எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புவோருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமக்கு அருள் வழங்கக்கூடிய குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து அவரது இறையாசிரை பெற வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய ஜெபத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய பேராசை என்பது பிறரை அழிக்க வேண்டும், பிறருடைய வாழ்வை பறிக்க வேண்டும் என்ற மனநிலையில்தான் இன்று அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் இன்று நாம் வாசிக்கிட்ட அந்த அரசர்கள் முதல் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படக்கூடிய மனிதர்கள் இருக்கின்றார்கள். மிகவும் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய ஆகாபு அரசன் கடவுள் தனக்கு வழங்கிய அதிகாரத்தை நீதியோடும் நேர்மையோடும் மக்களுக்கு அறவழியில் நீதி வழங்க வேண்டிய அரசன் தன்னிடம் இருக்கக்கூடிய பேராசையின் காரணமாக மிகவும் சுவைமிக்க திராட்சை தோட்டத்தின் உரிமையாளராக இருக்கக்கூடிய நாபோத்தினுடைய அந்த திராட்சை தோட்டத்தை தனது உரிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்புகின்றான். எனவே இந்த திராட்சை தோட்டத்தை பெறுவதற்கு அவன் முயற்சிகளை மேற்கொள்கின்றான். எவ்வாறாக என்றால், அந்த திராட்சை தோட்டத்திற்கு பதிலாக அதிகமான தொகையை அந்த நாபோத்திற்கு வழங்கி அவனிடமிருந்து அந்த திராட்சை தோட்டத்தை முழுமையாக தன்னிடம் வைத்துக் கொள்வது, அல்லது அந்த திராட்சை தோட்டத்திற்கு ஈடாக வேறொரு நிலங்களை வேறொரு உரிமையை அவனுக்கு வழங்குவது என்று 2 வழிகளில் அந்த மனிதனிடம் அவன் முயற்சியில் ஈடுபடுகின்றான். அந்த முயற்சியானது அங்கு தோல்வி அடைகின்றது. ஏனென்றால் நாபோத்திற்கு கிடைக்கப்பெற்ற அந்த திராட்சை தோட்டம் என்பது அவனுடைய மூதாதையர் வழங்கிய உரிமை சொத்தாக இருக்கின்றது. இஸ்ரேல் மக்களுடைய வழக்கப்படி உரிமை சொத்தாக பெறக்கூடிய ஒவ்வொன்றும் கடவுளுடைய ஆசீராக பார்க்கப்பட்டது. அதனால்தான் இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத் தலைவர் ஒருவர் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண் மகன்களையும் ஒன்று கூட்டி அவர்களுக்கு கடவுளின் பெயரால் ஆசி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு ஏற்ற உரிமையின்படி நீதியின்படி வழங்குவது வழக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இங்கு நாபோத்திற்கு அவனுடைய மூதாதையரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த திராட்சை தோட்டம் என்பது கடவுளுடைய ஆசீராக அவன் பார்த்தான். எனவேதான் அந்த திராட்சை தோட்டத்தை அரசன் கேட்ட பொழுதும் உரிமையோடு அவன் அதை மறுக்கின்றான், உறுதியோடு அதை மறுக்கின்றான். இந்த உறுதியோடு மறுத்த தன்மையின் காரணமாக அரசன் ஆகாபு மிகவும் அவன் வருத்தப்படுகின்றான். அவன் வருத்தத்தோடு துயில் கொள்ள செல்கின்றான். இப்படிப்பட்ட சூழலில் அவனுடைய வருத்தத்தை போக்க வேண்டும் என்று அரசி இசபேல் முயற்சியை மேற்கொள்கின்றாள். அந்த முயற்சி நீதியோடும் நேர்மையோடும் செயல்பட்டிருந்தால் கடவுள் அவர்களை ஆசீர்வதித்திருப்பார். ஆனால் அதற்கு மாறாக அரசி இசபேல் தவறான பாதையில் சென்று அந்த மனிதருடைய சொத்தை தன்னுடைய அரசருக்கு உரிமை சொத்தாக மாற்ற முயற்சியை மேற்கொள்கின்றார். முதலாவதாக தனக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் அரசனுக்குரிய அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பிறருடைய வீழ்ச்சிக்காக அங்கு அரசி இசபெல் பயன்படுத்துகின்றாள். அரசனுடைய உரிமை மோதிரத்தை தன்னுடைய உரிமையாக எடுத்துக்கொண்டு அவன் பெயரில் ஒரு கடிதத்தை எழுதி அங்கு நாபோத்திற்கு எதிராக செயல்படுமாறு இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய 2 மனிதர்களை தூண்டக்கூடியவளாக இருக்கின்றாள். பல நேரங்களில் அந்த அரசி இசபேலை போன்று நமக்கு அதிகாரமும் உரிமையும் வழங்கப்படவில்லை என்றாலும் பல நேரங்களில் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில், பணி செய்யக்கூடிய இடங்களில்
நாம் பிறருடைய அதிகாரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி அந்த அதிகாரத்தை பிறருடைய வீழ்ச்சிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி வாழ்வது என்பது இறைவனுக்கு எதிரான ஒன்று என்பதை அந்த அரசினுடைய செயல்பாடின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த அரசியானவள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாபோத்தினுடைய உயிரை பறிக்கக்கூடியவளாக இருக்கின்றாள். நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய காரியம் ஒன்று நடைபெறவில்லை என்றால் நாம் அந்த அரசியை போன்று பல நேரங்களில் பிறரை கொல்வதற்கு நாம் துணியக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட அந்த உரிமையோடு தனக்குரிய உரிமை சொத்தை காப்பதற்காக அறவழியில் நீதியோடும் நேர்மையோடும் போராடிய அந்த நாபோத்திற்கு அந்த நேரத்தில் நீதி கிடைக்கவில்லை என்றாலும் ஆண்டவருடைய பார்வையில் அங்கு நீதி வழங்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தினுடைய பின்வரும் பகுதிகள் நமக்கு மிகவும் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. ஏனென்றால் ஆண்டவர் அந்த நாபோத்தினுடைய கொலைக்கு நீதி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். எவ்வாறாக நீதி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் என்றால் அரசன் செய்த தவறை சுட்டிக்காட்டுகின்றார். சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அந்த அரசன் செய்த தவறின் காரணமாக அவன் மட்டும் அந்த தண்டனைக்கு உள்ளாக மாட்டான் என்றும் அவனுடைய தலைமுறையும் அந்த தண்டனைக்கு உள்ளாகும் என்று அங்கு ஆண்டவர் கடிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். நீதி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் பிற மனிதர்களுக்கு எதிராக தவறுகள் குற்றங்கள் செய்கின்ற பொழுது அந்த தவறிற்குரிய தண்டனை தீர்ப்பு என்பது நமக்கு மட்டும் கிடைப்பதல்ல, மாறாக நமக்கு பின் வரக்கூடிய சந்ததியினரையும் குடும்பங்களையும் அது அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அதனால்தான் கடவுள் கூறுகின்றார், அவன் வாழ்நாளின் பொழுது தீமை வரச் செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமையை விழச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு நீதி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். சீராக்கின் ஞான நூல் 25ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் கடவுள் எனக்கு பிடித்த 3 வகை மனிதர்கள் என்று குறிப்பிடுகின்றார். தங்களுக்குள் ஒன்றித்து வாழக்கூடிய கணவன் மனைவியர், அடுத்திருப்பாரோடு கூடியிருக்கக்கூடிய நட்பு, ஒற்றுமையோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், இந்த 3 வகை மனிதர்களை கடவுள் அன்பு செய்யக்கூடியவராக விரும்பக்கூடிய மனிதர்களாக கடவுள் பார்க்கின்றார். ஆனால் இந்த அன்புக்குரிய அந்த நிலையில் இருந்து இன்றைய யதார்த்த உலக சூழலில் பார்க்கின்ற பொழுது சொத்துக்காக, பணத்திற்காக, செல்வத்திற்காக நாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வஞ்சிக்கக்கூடியவர்களாக, வீழ்த்தக்கூடியவர்களாக, அவர்களுக்குரிய உரிமையை நீதியை வழங்காமல் அவர்களை ஒடுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து விலகி நாம் உறுதியோடும் நேர்மையோடும் நீடித்த நிலைத்த தன்மையோடும் அநீதிக்கு எதிராக போராட வேண்டும் என்று கடவுள் இன்று நாம் வாசிக்கிட்ட முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் நீதிக்கு எதிரான குரல் எழுப்புகின்றதோ அங்கு நீதிக்காக நாம் உரிமையோடு போராடுகின்ற பொழுது நாம் உயிரையும் துச்சமென மதித்து அந்த நீதிக்காக உண்மையோடு அறவழியில் போராடுகின்ற பொழுது நீதி கடவுளின் வழியால் நமக்கு நிறைவாக வழங்கப்படும் என்பதைத்தான் இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. இதற்கு மாறாக இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் நீதியோடும் நேர்மையோடும் போராடுவதற்கு நாம் உறுதித்தன்மையோடு மட்டுமல்ல, அமைதி வழியிலும் நம்மால் போராட முடியும் என்பதைத்தான் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதன் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அநீதி எதிர்த்து கூக்குரலிட வேண்டும் என்பதற்காக நானும் தீமையின் வழியில் சென்றுதான் நான் தீமையை எதிர்த்து போராடுவேன் என்பதல்ல, மாறாக அறவழியில் நாம் நின்றும் நம்மால் அந்த தீமையை எதிர்கொள்ள முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நாம் வாசிக்க நற்செய்தியில் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார். அதனால்தான் கடவுள் மிகவும் தெளிவாக குறிப்பிடுகின்றார், உங்கள் வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய குடும்பங்களில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது பெற்றோர்கள்
நம்மை திட்டுகின்ற பொழுது அல்லது கோபத்தில் நமக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை நம்மிடம் இருக்கின்றதா? ஆனால் பல நேரங்களில் நாம் பெற்றோர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு வாக்குவாதம் செய்து சண்டை சச்சரவுகளோடு உறவுகளை முறித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் கடவுள் கூறுகின்றார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று நாம் சண்டையிடுவதை காட்டிலும் அறவழியிலும் நீதியோடும் கருணையோடும் பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது அங்கு அது நமது கோழைத்தனத்தை அல்ல, மாறாக நாம் அறவழியில் செயல்படுவதற்கான ஆற்றலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நம்முடைய இந்திய நாடும் சுதந்திரம் அடைந்த பொழுது ஒரு சில குறிப்பிட்ட மனிதர்கள் தீவிரவாத தன்மையோடு ஆங்கிலேய அரசையும் ஏனைய காலனி ஆதிக்க அரசுகளையும் எதிர்த்து போராடினார்கள். ஆனால் பெரும்பாலானோர் அறவழியோடு அமைதியின் வழியில் போராடி இந்த நாட்டிற்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்தார்கள். ஆனாலும் அந்த அறவழி என்பது ஒரு கோழையினுடைய செயல்பாடு அல்ல, மாறாக தீமையை எதிர்த்து போராடுவதற்கு அது ஒரு மாபெரும் ஆயுதமாக இருக்கின்றது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என்பதை இன்றைய வாசகம் நமக்கு மிகவும் தெளிவாக சுட்டி காட்டுகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை, துயரங்களை, அநீதிகளை கண்டு ஓடி ஒளிந்து கொள்ளாமல் உறுதித்தன்மையோடு நாபோத்தை போன்று போராடுவதற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த அறவழியோடு நின்று போராடுவதற்கும் இறைவன் இன்றைய நாளில் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நாம் எந்த வழிகளை தேர்ந்து கொள்ளப் போகின்றோம்? சிந்தித்து பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மொழிந்த ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளாக நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் இறைமக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். அநீதியும் சுயநலமும் நிறைந்த இவ்வுலகில் இறைவார்த்தையின் ஒளியால் வழிநடந்து நீதி, உண்மை மற்றும் அன்பின் சாட்சிகளாக வாழும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக நாடுகளின் தலைவர்களுக்கும் பொறுப்பில் இருப்போருக்கும் மன்றாடுவோம். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல் மக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாத்து நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டும் ஞானம் அவர்களுக்கு அருளப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அநீதியாலும் ஒடுக்குமுறையாலும் துன்புறும் மக்களுக்காக மன்றாடுவோம். நாபத்தை போல அநீதிக்கு ஆளான அனைவரும் இறைவனின் ஆறுதலையும் வல்லமையையும் அனுபவித்து அவர்களின் வாழ்வில் நீதி வெற்றி பெற இறைவனை மன்றாடுவோம். வழிகாட்டும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் மன்றாடுவோம். பழிவாங்கும் மனப்பான்மையும் பகைமையையும் விட்டு கிறிஸ்து கற்பித்து மன்னிப்பு, தாராளம் மற்றும் அன்பின் பாதையில் நடந்து ஒற்றுமையுடன் வாழும் மனதை நாம் பெற இறைவனை மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நமக்காக மன்றாடுவோம். இறைவனின் வார்த்தையை வெறுமன கேட்பவர்களாக அல்லாமல் அதை வாழ்வில் செயல்படுத்துபவர்களாக இருந்து பிறருக்காக தியாகமாய் அன்பு செய்யும் இதயத்தை நாம் பெற இறைவனை மன்றாடுவோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை அனைத்தையும் உமது திருவுளப்படி எங்களுக்கு நிறைவேற்றி தந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரின் புகழ்ச்சிக்காகவும், ஆட்சிக்காகவும், தனது நன்மைக்காகவும், புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றே. அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு
உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்களுடைய பாதுகாவலரான புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் ஒருமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் எப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவருடையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும்.
நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது.